கர்மாவிலிருந்து விடுபட ரகசியத்தை சுவாமி சிவானந்தர் வழியாக கேட்போம். கர்மயோகமே நாம் கர்மாவிலிருந்து விடுபடும் வழி, அதாவது செயலிலிருந்து விடுதலை பெறும் ரகசியம். நல்ல மனிதர்களுக்கு ஏன் கஷ்டம் வருகிறது? நாம் நல்ல பலன் செய்தாலும் ஏன் உடனே பலன் கிடைக்கவில்லை? இந்த கேள்விக்கு ஆழமான பதிலை தருவதுதான் கர்மயோகம். இன்று கர்மயோகத்தின் உண்மையான அர்த்தத்தையும் அதை எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் என்பதையும் பார்க்கலாம். சரி தவறு எப்படி தெரியும்? நாம் செய்யும் செயல் சரியா தவறா? இதற்கு 3 வழிகள் உள்ளன. ஒன்று, சாஸ்திரங்களை பின்பற்றுங்கள். இரண்டாவது, ஞானிகளின் ஆலோசனையை கேளுங்கள். மூன்றாவது, முக்கியமாக உங்கள் மனசாட்சியின் குரலை கேளுங்கள். ஒரு செயலை செய்யும்போது மனதில் பயம், குழப்பம் இருந்தால் அது தவறு. அமைதி, தெளிவு இருந்தால் அது சரியான பாதை. கர்மயோகம். நிஷ்காமிய கர்மயோகத்தில் எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் செயல் புரிவது முக்கியம். இங்கு இழப்பு எதுவும் இல்லை. சிறிய முயற்சியும் உங்களை பிறப்பு மரணம் சுழற்சியிலிருந்து காக்கும். சுயநலமின்றி செயல்படுங்கள். உங்கள் செயல்களின் நோக்கத்தை ஆய்வு செய்யுங்கள். இது தொடர்பான ஒரு கதை. கங்கை நதியில் மூழ்கி கொண்டிருந்த பெண்களை 2 இளைஞர்கள் குதித்து காப்பாற்றினர். ஒருவர் அவளை மணந்தார், மற்றொருவர் நான் என் கடமையை செய்தேன் என்றார். ஒரே மாதிரி இருந்தாலும் நோக்கம் வேறுபட்டது, அதன் பலனும் வேறுபடும். இதுதான் கர்மயோகத்தின் ரகசியம். செயல் முக்கியமில்லை, நோக்கம்தான் முக்கியம். எந்த வேலையையும் இறைவனுக்காக செய்யுங்கள். நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுங்கள். பலனை பற்றிய ஆசையை குறையுங்கள். நீங்கள் நடக்கும்போதும் பேசும்போதும் வேலை செய்யும் போதும் உங்கள் மனம் இறைவனில் இருக்க வேண்டும். இதுதான் கர்மயோகம் மற்றும் பக்தி யோகத்தின் இணைப்பு. இது தொடர்பான கிருஷ்ணரின் உபதேசம். எல்லா நேரங்களிலும் என்னை நினைத்து உன் கடமையை செய். உன் மனமும் புத்தியும் என்னில் இருந்தால் நீ என்னை அடைவாய். அதாவது வேலை செய்வதை நிறுத்த வேண்டாம், ஆனால் அதை இறைவனுடன் இணைத்து செய்ய வேண்டும். அதுக்கு உண்டான கர்மயோகத்தின் பலன் மனம் தூய்மையாகும், சுயநலம் குறையும், அமைதி கிடைக்கும், இறுதியில் ஆத்ம ஞானம் பெறுவீர்கள். பலனை பற்றி கவலைப்பட்டால் வாழ்க்கை சிக்கலாகும். பலனை விட்டுவிட்டால் வாழ்க்கை சுதந்திரமாகும். அதனால் நினைவில் கொள்ளுங்கள், செயலை செய், ஆனால் பலனை விடு. இதுதான் கர்மயோகத்தின் சாரம்.